தமிழக காவல்துறையை பார்த்து குற்றவாளிகளுக்கு அச்சம், பயம் இல்லாத சூழல் உள்ளது என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். வெளிமாநிலத்திலிருந்து விமானத்தில் வந்து தமிழகத்தில் கொள்ளையடித்து செல்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். தமிழக காவல்துறையை பார்த்து குற்றவாளிகளுக்கு அச்சம், பயம் இல்லாத சூழல் உள்ளது என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். வெளிமாநில கொள்ளையர்கள் சென்னையை தேர்ந்தெடுப்பது ஏன் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக காவல்துறையை பார்த்து குற்றவாளிகளுக்கு அச்சம், பயம் இல்லாத சூழல் உள்ளது என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். வெளிமாநிலத்திலிருந்து விமானத்தில் வந்து தமிழகத்தில் கொள்ளையடித்து செல்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் வெளிமாநில கொள்ளையர்கள் சென்னையை தேர்ந்தெடுப்பது ஏன் என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக காவல்துறையை பார்த்து குற்றவாளிகளுக்கு அச்சம், பயம் இல்லாத சூழல் உள்ளது என்றும் வெளிமாநிலத்திலிருந்து விமானத்தில் வந்து தமிழகத்தில் கொள்ளையடித்து செல்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் வெளிமாநில கொள்ளையர்கள் சென்னையை தேர்ந்தெடுப்பது ஏன் என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைதியான மாநிலம் என்பதால் தான் கொள்ளையடிக்க தமிழ்நாடு வருகிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கு பதில் தெரிவித்துள்ளார். தமிழக காவல்துறையை பார்த்த குற்றவாளிகளுக்கு அச்சம், பயம் இல்லாத சூழல் உள்ளது என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். மேலும் வெளிமாநிலத்திலிருந்து விமானத்தில் வந்து தமிழகத்தில் கொள்ளையடித்து செல்கிறார்கள் என்றும் வெளிமாநில கொள்ளையர்கள் சென்னையை தேர்ந்தெடுப்பது ஏன் என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு அமைதியான மாநிலம் என்பதால் தான் கொள்ளையடிக்க தமிழ்நாடு வருகிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக காவல்துறையினுடைய மானிய கோரிக்கையின் மீது முதலமைச்சர் அவர்கள் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கம் அளித்து பதில் தெரிவித்து வருகிறார். இந்த சூழல்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், ஆனால் வெளி மாநிலத்திலிருந்து விமானம் ஏறி வந்து கொள்ளையடித்து செல்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அண்மையில் நடந்த கொள்ளை சம்பவத்தை மேற்கோள் காட்டி எதிர்க்கட்சி தலைவர் அவையில குற்றம் சாட்டியிருந்தார். அந்த அளவுக்கு தமிழகத்துல காவல்துறையினர் மீது பயமில்லாது வெளிமாநிலத்திலிருந்து வந்து கொள்ளையடிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர்கள் தமிழகம் அமைதியான மாநிலம் என்பதனால்தான் கொள்ளையடிக்க தமிழகத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற ஒரு பதிலை முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில காவல்துறை மீதான மானிய கோரிக்கை இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. அதன் மீதான விவாதத்துல இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை விட இந்த ஆட்சி காலத்தில் அதிக கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் திட்டமிட்ட குற்றங்கள் அதிகம் நடப்பதாகவும் குற்றம் சாட்டி அவையில குறிப்புகளோடு பேசியிருக்கிறார். இந்த சூழல்ல அதற்கு திட்டவட்டமாக தரவுகள் அடிப்படையில ஆளும் கட்சி தரப்பாக அந்த மறுப்பானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து விட தற்பொழுது கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. குறிப்பாக வெளிமாநிலத்திலிருந்து விமானத்தில் ஏறி சென்று விமானத்திலிருந்து விமானம் மூலமாக வந்து தமிழகத்தை கொள்ளையடிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை எதிர்த்து சொல்லியிருந்தார். வெளிமாநில கொள்ளையர்களை சென்னை ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற கேள்வியும் அவர் முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் தமிழகம் அமைதியான ஒரு மாநிலமாக இருக்கிறது, அதனால் கொள்ளையர்கள் தமிழகத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று பதிலளித்தார். அதற்கு மீண்டும் எதிர்த்து மறுகேள்வி கேட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அமைதியான மாநிலம் என்பதனால் அல்ல, தமிழக காவல்துறையின் மீது கொள்ளையடிக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு அச்சம் இல்லை, அதனால்தான் தமிழகத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளையடிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். மேலும் காவல்துறை செயல்பாடு என்பது குற்றவாளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், தமிழகத்திற்கு வந்து குற்றங்கள் செய்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்ற பயம் வேண்டும். அந்த பயம் அச்சம் இல்லாத காரணமாகத்தான் வெளிமாநிலத்திலிருந்து விமானம் ஏறி வந்து இங்கு கொள்ளையடிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் இதற்கு முதலமைச்சர் பதிலளித்தது போலவே அமைச்சர்களும் பதிலளித்திருந்தனர். குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கு பதிலளிக்கும் போது விமானத்தில் ஏறி வந்து கொள்ளையடித்தது என்னமோ உண்மைதான், ஆனால் விமானத்தில் ஏறியவரையும்
கொள்ளையடித்த பிறகாக அவரை கைது செய்திருப்பது இந்த அரசுதான். எனவே யாராக இருந்தாலும் தண்டனை உரிய முறையில் அவர்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுக்கு ஆளும் தரப்பிலிருந்து பதில்களானது வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல், நீதிமன்றங்களுக்குள்ளாக கொலைகள் நடப்பது, பழிக்கு பழி கொலை வாங்குவது என்று கொலை சம்பவங்களும் கொள்ளை சம்பவங்களும் சமூகத்தில் அதிகரித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடால் காவல்துறையினர் மீது இருக்கக்கூடிய பயம் இல்லாததே இதற்கு காரணம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டி வருகிறார். அதற்கு ஆளும் தரப்பிலிருந்து தரவுகளுடன் பதில்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட இந்த ஆட்சி காலத்தில் ரவுடிகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது, குற்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த கொலை குற்றங்கள் சம்பவங்களுடைய எண்ணிக்கை என்பது ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தரவுகளுடன் பதிலளித்திருக்கிறார்.